நேத்து அதாவது 4th செப்டம்பர் 2025 இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி 2.0 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து ஜிஎஸ்டி வந்து எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஜூலை 1 2017 தான் ஃபர்ஸ்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸே கொண்டாந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இட் ஹாஸ் பீன் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ். இப்பதான் வந்து அடுத்த ஜிஎஸ்டி அதாவது இந்தியன் எக்கனாமியை பூஸ்ட் பண்ற விதமாவும் காமன் பப்ளிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாந்துருக்காங்க இந்த ஜிஎஸ்டி. ஸோ இது ஏன் வந்து இப்போ கொண்டாந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த 8 இயர்ஸ்ல வந்து நிறைய பொலிட்டிக்கல் டாக்ஸ், அதுக்கப்புறம் காமன் பப்ளிக் ரியாக்ஷன் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதை பத்தி பேசிட்டு தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ இது வந்து கொண்டு வந்தது வந்து ரைட் டைம்னே சொல்லலாம். பிகாஸ் ஆல்ரெடி வந்து அமெரிக்கா கூட இருக்கிற டாரிஃப் இஷ்யூ உங்களுக்கு தெரியும். நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரீஸ்குள்ள போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியா வந்து டெவலப் பண்ற விதமா இந்த டாக்ஸ் ஜிஎஸ்டி 2.0 வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஏற்கனவே இருந்த ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், எந்த ப்ராடக்ட்ஸ் எந்த டாக்ஸ் ஸ்லாப் கீழே வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஜிஎஸ்டி 2.0 நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல என்ன மாதிரியான டாக்ஸ் ஸ்லாப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜீரோ டாக்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறது, அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு கன்சியூமரா, ஒரு ரீட்டைலரா, அண்ட் ஆல்சோ ஒரு ஹோல்சேலரா இருக்கட்டும், ஆர் மேனுஃபேக்சரர், ப்ரொடியூசர், ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைனலா பார்க்க போறோம். ஹே ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா. அண்ட் இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓல்ட் ஜிஎஸ்டிக்கும் நியூ ஜிஎஸ்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஜிஎஸ்டியில் வந்து கிட்டத்தட்ட 4 டிஃபரெண்ட் ஸ்லாப்ஸ் இருந்துச்சு. 5%, 12%, 18% அண்ட் 28% இருந்தது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இது வந்து பயங்கர கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. லைக் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த டாக்ஸ் ஸ்லாப் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லைக் ப்ராடக்ட்ஸை செல் பண்றவங்களுக்கும் சரி, ஃபைலிங் பண்றதா இருக்கட்டும், லைக் இந்த மாதிரி எவ்வளோ டாக்ஸ் கேல்குலேஷன் இது எல்லாத்துலேயுமே பயங்கர டிஃபிகல்ட்டா இருந்தனால இந்த டைம் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, 2 மேஜரான டாக்ஸ் ஸ்லாப்ஸ் பிளஸ் ஒரு லக்ஸுரி குட்ஸ்க்கு ஒரு டாக்ஸ் ஸ்லாப் அந்த மாதிரி ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் டாக்ஸ் ஸ்லாப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5%, இன்னொன்று வந்து 18%, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 40%. இந்த 40% வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லக்ஸரி குட்ஸ் இன் குட்ஸ்ன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் லைக் டொபாக்கோ அண்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், ஹை அண்ட் கார்ஸ், இந்த மாதிரி லக்ஸுரியா இருக்கிறது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்றவங்களோட எண்ணிக்கையெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக 40% டாக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இன்டெலிஜென்ட்டா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அஃபோர்டபுளா இருக்கிறது அண்ட் ஆல்சோ நெசசிட்டியான குட்ஸ் அண்ட் லக்ஸரியான குட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ல பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப எசென்ஷியல், இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டியும், ஸ்டாண்டர்டான ஐட்டம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி, லக்ஸுரி அண்ட் ஸ்டின் குட்ஸ் வந்து 40% டாக்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்டார் வைஸா வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த சர்வீஸ்க்கு இதுதான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது செக்டார் வைஸ் செக்டாரா பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அப்படி பிரிக்கிறப்போ என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். இந்த டாக்ஸ் ரிஃபார்ம்ல வந்துட்டு எவ்ரிடே எசென்ஷியல்ஸ் அண்ட் வந்து காமன் பீப்புளை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்ஸ் வந்து சில இதுக்கு இல்லவே இல்லை அண்ட் சில ப்ராடக்ட்ஸ்க்கு 5%. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ஜீரோ டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க், ஆக்டா இருக்கிற செனா ஆர் பனீர் அண்ட் இந்தியன் பிரெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ டாக்ஸ். ரொம்ப அத்தியாவசியமான சோப், ஷாம்பு, டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், இதெல்லாம் பைசைக்கிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5% டாக்ஸ். சாசஸ், பாஸ்தா, சாக்லேட்ஸ், காஃபி, ப்ரிசர்வான மீட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18% ஆர் 12% ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ 5% மூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய எலக்ட்ரானிக் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸ் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க. 28%லேருந்து 18% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் லைக் இந்தியன் பீப்புளோட அந்த எலக்ட்ரானிக் எக்கோ சிஸ்டமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஸோ அடுத்த செக்டார் பார்த்தீங்கன்னா ஹோம் பில்டிங் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த செக்டாரில் வந்து டாக்ஸ் கட் பண்ணுறதுனால சிமெண்டோட விலையா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ தெர் ஆர் லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ரைட்? ஸோ இது எல்லாத்தோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிறனால அந்த பர்டிகுலர் செக்டார் வந்து க்ரோ ஆகும். அண்ட் ஆல்சோ ரியல் எஸ்டேட் அண்ட் ஆல்சோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டெவலப் ஆகும்.
இந்த மார்க்கெட் வந்து பூம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து நியூ ஹோம் வந்து பில்ட் பண்றதுங்கிறது ஒரு பயங்கரமான ட்ரீம் கரெக்டா. ஸோ இந்த மாதிரியான சான்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் விலை வந்து கம்மியாகிறப்போ இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாக்ஸ் கட் வந்து நடந்திருக்கு இந்த செக்டார்ல. ஸோ சிமெண்ட் பாத்தீங்கன்னா 28% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்து இப்போ 18% வந்திருக்கு. மார்பிள், கிரானைட் பிளாக்ஸ், சாண்ட் லைம் பிரிக்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 12%ல இருந்து 5% வந்திருக்கு. அண்ட் பேம்பூ ஃப்ளோரிங், பேக்கிங் கேசஸ் அண்ட் பேலட்ஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் வுட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 12%ல 5% வந்து மாறி இருக்கு. அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார். இதுவுமே வந்து இந்தியாஸ் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியை வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ற விதமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. டூ வீலர்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 350cc இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 28%ல இருந்து 18%. அதுக்கப்புறம் பஸ்ஸஸ், ட்ரக்ஸ், த்ரீ வீலர்ஸ் அண்ட் ஆல் ஆட்டோ பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 28%ல இருந்து 18%. அடுத்த மேஜரான செக்டார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டார். இதுல வந்து ஃபார்மிங்க்கு தேவையான மெஷினரியோட ரேட்ஸை சீப்பர் ஆக்குறதுல இருந்து அண்ட் ஆல்சோ பயோபெஸ்டிசைட்ஸோட ரேட்ஸ்லாம் வந்து லோயர் ஆக்கணும். அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்மிங்கிறது வந்து ஹைலி காஸ்டடா இல்லாம அந்த காஸ்ட் எல்லாமே ரெடியூஸ் பண்ற விதமா அண்ட் ஆல்சோ அண்ட் இன்னொரு மேஜரா என்னன்னா வந்து சஸ்டைனபிள் ஃபார்மிங்கை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி டாக்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன்ஸை வந்து மேம்படுத்துற விதமா ஸோ தட் நம்ம வந்து டிபெண்டா இருக்க மாட்டோம். இம்போர்ட் பண்ணணும், வேற கண்ட்ரில இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல என்ன மாதிரியான ரேட்ஸ் எல்லாம் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா டிராக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 12%ல இருந்து 5% மாறுது. அண்ட் ஆல்சோ டயர் அண்ட் பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18%ல இருந்து 5% மாறுது. அண்ட் ஹார்வெஸ்டர்ஸ், த்ரெஷர்ஸ், ஸ்ப்ரிங்க்லர்ஸ், ட்ரிப் இரிகேஷன் அண்ட் பவுல்ட்ரி அண்ட் பீ கீப்பிங் மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12%ல இருந்து 5%. அண்ட் பயோபெஸ்டிசைட்ஸ் அண்ட் நேச்சுரல் மெத்தனால் இதெல்லாம் வந்து 12% to 5% மாறுது. ஓகே, அடுத்து வந்து என்ன செக்டார்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார். இந்த சர்வீஸ் செக்டார் கீழே என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டேஸ், ஜிம், சலான்ஸ் அண்ட் யோகா சர்வீசஸ் இதெல்லாம் வந்து சிட்டிசனுக்கு வந்து ஒரு ஈஸியா வந்து அக்சசபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை வந்து பூஸ்ட் பண்ற விதமா இந்த சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கீழே என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டேஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 7,500 வரைக்கும் டாக்ஸ் வந்து 12%ல இருந்து 5% ஆயிருக்கு. அண்ட் ஜிம்ஸ், சலான்ஸ், அதுக்கப்புறம் பார்பர் ஷாப்பா இருக்கட்டும் அண்ட் யோகா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்கரேஜ் பண்றதுக்காக ஜிஎஸ்டி வந்து 18%ல 5% கட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாய், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி. இந்தியாவோட ஹெரிட்டேஜ் அண்ட் லைவ்லிஹுட் அண்ட் ஆல்சோ ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ற விதமா அண்ட் ஆல்சோ ரூரல் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து பில்ட் பண்ற விதமா வந்துட்டு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்டட் ஐடல்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12%ல இருந்து 5% ஆகும். பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12%ல இருந்து 5%. அண்ட் உடன், மெட்டல், டெக்ஸ்டைல், டால்ஸ் அண்ட் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12% to 5% ஆகவும் கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்த செக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் செக்டர் விச் இஸ் எஜுகேஷன் செக்டர். ஸோ எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில இந்த புக்ஸ் இந்த மாதிரி தேவையான லைக் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னா அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் புக்ஸ், எரேசர்ஸ், பென்சில், கிரேயான்ஸ், ஷார்ப்னஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸே கிடையாது, கம்மிலாம் பண்ணல, டாக்ஸே கிடையாது, 0 GST. இது வந்து ஒரு ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணும். லைக் நம்ம நினைக்கல இதுல எவ்வளவு செலவாயிர போகுதுன்னு, அப்படி கிடையாது. ஒவ்வொரு மந்த்லி எக்ஸ்பென்சஸே வந்து இதுல ஆட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து குறைக்கிற விதமாகவும் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ற விதமாகவும் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து லேர்னிங் மெட்டீரியல் காஸ்ட்ல வந்துடும். ஜியாமெட்ரி பாக்ஸஸ், ஸ்கூல் கார்டன், ஸ்ட்ரேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12%ல இருந்து 5% கம்மி பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில சோஃபார் என்ன மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டார அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து டாக்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. அதே இது அவுட்புட் ஆகுதுல்ல ஒரு கிளாத், ஒரு ட்ரெஸ், அதோட காஸ்ட் அதோட டாக்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு. ஸோ இதை வந்து சரி பண்ற விதமா இந்த தடவை ஜிஎஸ்டியில வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஃபைபர் டாக்ஸ் வந்து 18%ல இருந்து 5% ஆகும், யான் டாக்ஸ் வந்து 12%ல இருந்து 5% ஆகும்
கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்த செக்டார் வந்து மெடிக்கல் செக்டார். இதுவுமே ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு செக்டார். ஸோ இதுல என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நிறைய இம்பார்ட்டன்டான மெடிசின்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் ஹெல்த் கேரை வந்து ஈஸியா அக்சசிபிளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில லைக் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணாம நம்ம ஊர்ல வந்து மேனுஃபேக்சரிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். லைக் ஃபார்மா அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் செக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற விதமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 33 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் கிட்ஸ் வந்து 12%ல இருந்து 0%, விச் மீன்ஸ் நில் ஜிஎஸ்டி. அதர் மெடிசின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 12%ல இருந்து 5%. ஸ்பெக்டக்கிள்ஸ் அண்ட் கரெக்டிவ் காகுல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 28%ல இருந்து 5%. மெடிக்கல் ஆக்சிஜன், தெர்மோமீட்டர், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் 12 இல்லைன்னா 18% இருந்திருக்கும், இப்போ 5%. மெடிக்கல், டென்டல் அண்ட் வெட்டினரி டிவைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 18%ல இருந்து 5% வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க, ரொம்பவே பாராட்டணும். பிகாஸ் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சனோட, காமன் மேனோட லைஃப்ல. ஸோ அதுல வந்து டாக்ஸே இல்லை, 0 டாக்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்காகவும் டு சப்போர்ட் தி ஃபேமிலிஸ் அண்ட் 2047க்குள்ள இந்த கண்ட்ரியில் உள்ள எல்லாருமே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ற விதமா இது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ஆன் ப்ரீமியம்ஸ் லைக் மந்த்லியோ ஏர்லியோ ப்ரீமியம் கட்டுறோம் இல்லையா. ஸோ அதுல வந்து இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃப்ளோட்டர் பிளான் அண்ட் சீனியர் சிட்டிசன் பாலிசிஸ்க்குலாம் வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ட் ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி வந்து வெறும் டாக்ஸ் கட் பண்றோம், டாக்ஸ் ரெடியூஸ் பண்றோம் அப்படி மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் க்ரோத் சைக்கிளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணியிருக்காங்க. லோயர் ப்ரைசஸ் கிரியேட்ஸ் அ ஹையர் டிமாண்ட். எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு ப்ராடக்டோட விலையை வந்து கம்மி பண்றாங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ், அந்த இடத்துல ஒரு ப்ராடக்டை ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து இப்போ 30 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த 50 ரூபாய் ப்ராடக்டை இத்தனை நாள் வந்து ஒரு 100 பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னா இப்ப கண்டிப்பா வந்து டிமாண்ட் அதிகரிக்குமா. ஸோ என்ன ஆகும்னா அது டபுள் ஆகி 200 பேர் வாங்குறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கிரியேட்டிங் அ டிமாண்ட்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் வந்து கம்மியானால மார்க்கெட்ல வந்து ப்ராடக்ட்ஸோட விலை சீப்பா கிடைக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி செக்டார் பை செக்டாரா பார்த்தோம். இப்போ சிமெண்டோட விலை குறையுது, இல்லை ஆட்டோ பார்ட்ஸோட விலை குறையுதுன்னா அதோட ப்ராடக்ட்ஸோட விலை சீப்பா இருந்தனால லைக் மக்களோட கன்சப்ஷன் வந்து அங்க அதிகமாகுது. ஸோ அட் தி சேம் டைம் எக்கனாமியும் க்ரோ ஆகுது. ஸோ இது ஒரு பெனிஃபிட். ஆக்சுவலா ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் தான். பிகாஸ் லைக் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியே வரதுக்கு முன்னாடி, அதாவது 2017 முன்னாடி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்குள்ள ட்ரேட் வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ப்ராப்ளமேட்டிக்காவும் கன்ஃபியூஷனாவும் தான் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணாம இந்தியால ஒரே டாக்ஸ் சிஸ்டம் இருக்கணும்னா இந்த ஜிஎஸ்டியே வந்து வந்தது. ஏற்கனவே இருந்த 17 டிஃப்ரெண்ட் டாக்ஸஸையும் 13 செஸஸ் அப்படிங்கிறதையும் வந்து அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி, ஒரு சார்ஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டுங்கிறது பெரிய விஷயம் தானே. ஸோ அதுதான் வந்துட்டு ஜிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன். கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ் விச் மீன்ஸ் டாக்ஸ் ஆன் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. கிரியேட்டிங் அ சிங்கிள் நேஷனல் மார்க்கெட், ஒரே நேஷனல் மார்க்கெட் தான் இருக்கும், ஒரு டாக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஆல்சோ எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் உள்ள மாதிரி சிம்பிளிஃபைடு எக்கனாமிக் இன்டகிரேஷன் 2017 வந்துச்சுன்னு சொன்னோம். இப்போ 2025 இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். லெட்ஸ் டாக் நம்பர்ஸ். ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி டாக்ஸ் பேயர்ஸ் வந்து 2017ல 66.5 lakhs இருந்திருக்காங்க. ஆனா 2025 0.51 crores வந்து டாக்ஸ் பேயர்ஸ், விச் மீன்ஸ் இது வந்து எக்கனாமி வந்து ஒரு ஃபார்மலைஸ்டான ஒரு வேலை போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெக்கார்ட் ரெவன்யூ growth which means financial year 2024 இருந்து 2025 வரைக்கும் rupees 22.08 lakhs crore வந்து ஜிஎஸ்டியோட கிராஸ் கலெக்ஷன். இது வந்து லாஸ்ட் 4 yearsல இருந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு வித் அந்த கேபிட்டல் ஆனுவல் ரேட் ஆஃப் growth ஆஃப் 18%. ஆவரேஜா மந்த்லி எவ்வளவு கலெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 2.4 lakh crore. அதே இது 2017 to 18 ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளவு இருந்துச்சுன்னா 82,000 crore தான் இருந்தது. இவ்வளோ பேசணும். இந்த டாக்ஸ் ஜிஎஸ்டி வந்து எப்ப எஃபெக்டிவ் ஆகுதுன்னா 22 செப்டம்பர் 2025 ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி அவர்கள் வந்துட்டு
இது வந்து தீபாவளி கிஃப்ட்டா வந்து நான் மக்களுக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இது கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட்டான தீபாவளி கிஃப்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, தீபாவளி டைம்ல கன்சப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட் டைம் தான் சொல்லணும். ஸோ இதுல என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி ஒரு கன்சியூமரா இது எப்படி பெனிஃபிட் ஆகும்னா, கண்டிப்பா வந்து டே டு டே லைஃப்ல உள்ள ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய லெவல்ல சேவிங்ஸ் இல்லனாலும், டெய்லி கிராசரி பில்லா இருக்கட்டும், அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல ஒரு மினிமல் சேவிங்ஸாவது இருக்கும். ஆல்சோ மெடிசின்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் தென் கன்சியூமர் டியூரபிள். ஸோ இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறப்போ, ஒரு கன்சியூமரா வந்து அந்த வாழ்க்கையோட அந்த தரம் வந்து மேம்படுறதுக்கும், எல்லாருக்குமே அந்த பொருட்கள் வந்து ஈஸியா அஃபோர்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஒரு ரீட்டெய்லரா நீங்க ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்கன்னா, அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் குடுக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 2 பேஸ் தானே இருக்கு. 2 பேஸ் தான் இருக்கு. 3 பேஸ் இருக்கு. 3வது வந்து லக்ஸுரி அது வந்து டொபாக்கோ அது விட்டுருவோம். இப்ப இந்த 2 டாக்ஸ் பேஸ் இருக்கனால ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பில்லிங் அண்ட் ஆல்சோ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும் ரீட்டெய்லர்ஸ்க்கு. அது மாதிரி ஜிஎஸ்டி ரேட்ஸ்ல வந்து முன்னாடி பல டிஸ்பியூட்ஸ் இருந்திருக்கும். இப்ப அது கம்மியாயிரும். அண்ட் ஆல்சோ டைம் அண்ட் மணி வந்து சேவ் ஆகும். இன்வென்டரி மேனேஜ் பண்றதா இருக்கும், பிரைசிங் பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளா ஆயிரும். ஸோ தட் உங்க கேஷ் ஃப்ளோ வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இது வந்து ரீட்டெய்லர். இதே இது ஒரு ஹோல்சேலர் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா என்ன மாதிரி இருக்கும்னா, பல்க் ஐட்டம் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்டோ ஒரு ஆட்டோ பார்ட்ஸோ வாங்கும்போது ஜிஎஸ்டி லோயரா இருக்கும் அண்ட் சீப்பரா இருக்கும் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் நீங்க வாங்குற அந்த காஸ்ட். அண்ட் ஆல்சோ ஸ்லாப்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆனனால இன்டர் ஸ்டேட் ட்ரேடிங் ஈஸியா இருக்கும். அண்ட் ரீஃபண்ட்ஸ் அண்ட் நீங்க வந்து டாக்ஸ் அப்ளை பண்றீங்க, ரீஃபண்ட் அப்புறம் இந்த டிஜிட்டலைஸ்டா கொண்டு வர ரீஃபண்ட் மெத்தட் லைக் அப்ளை பண்ற மெத்தடுமே வந்து ஈஸியா இருக்கும், விச் கிவ்ஸ் யூ பெட்டர் லிக்விடிட்டி. அடுத்து மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மேஜரா மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன தேவை, ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மெஷினரி இந்த மாதிரி காஸ்ட் தானே. ஸோ இந்த காஸ்ட்லாம் வந்து சீப்பரா இருக்கும். ஸோ தட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து லோயர் ஆகும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஹேண்டிகிராஃப்ட் ஃபார்ம் இதுல எல்லாம் வந்துட்டு இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொன்னேன், அதெல்லாம் வந்து வந்திருக்கனால இது வந்து இட் கிவ்ஸ் ஹையர் டு டொமஸ்டிக், அதாவது இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்க பிளேசஸ்லயா இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரருக்கும் டிஜிட்டல் ஃபைலிங், அதுக்கப்புறம் ஈஸியர் ரீஃபண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பெட்டரா இருக்கும். ஓகே, அடுத்து ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குலாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒன்று இருக்கு அண்ட் ஆல்சோ குவார்டர்லி ஃபைலிங்குமே வந்து ஈஸியா இருக்கும். ஸோ தட் இது வந்து பேர்டனை கம்மி பண்ணும். அது மாதிரி இன்டர்ஸ்டேட் ட்ரேட் வந்து ஈஸி பண்ணும். ஸோ தட் அவங்களுக்கு நியூவான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கிடைக்கும். ஃபைனலா வந்து இந்தியன் எக்கனாமியை தான் இது கம்ப்ளீட்டா பூஸ்ட் பண்ண போகுது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சப்ஷனை பூஸ்ட் பண்ண போகுது, கம்மியான விலை. ஸோ தட் டிமாண்ட் அதிகரிக்கும், இன்க்ளூசிவான ஒரு growth இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர்ஸ், ஆர்டிஸ்ட், மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கட்டும் அண்ட் ஈவன் அர்பன் அண்ட் ரூரல் செக்டார்ஸ் எல்லா செக்டார்ஸுமே வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி. ஸோ ஜிஎஸ்டி 2.0 வந்து ஜஸ்ட் ஒரு டாக்ஸ் ரிஃபார்ம் மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு பார்க்கறதுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவ் மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் ஹிஸ்டரியில இந்த மாதிரியான ஒரு மூவ் இருந்தப்போ இந்தியன் எக்கனாமி வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த தடவை வந்து ஒரு பெட்டர் க்ரோத்தை தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஆர் வேற ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா நான் அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. Until then, it's Varsha signing off. Tata, bye bye.